ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட்டேனோ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன், அதாவது ராம்சார் ஒப்பந்தம். ஸோ இந்த கன்வென்ஷன், இந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். வெட்லேண்ட் அப்படின்னா என்னென்னா பேசிக்கலி சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வாட்டர் வந்து அங்கே தேங்கி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிளேசஸ். அது எய்தர் வந்து சீசனல்னால டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேசஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அதான் வந்து ராம்சார் கன்வென்ஷன். ஸோ அதை ஏன் பாதுகாக்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக இருக்கிற பிளேஸ்லேருந்து வாட்டர் சேர்றப்போ, ஸோ ரொம்ப நாள் இருக்குது அப்படின்றப்ப அங்கே அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து நிறையா வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சாயிலோட வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபெர்டிலிட்டி தன்மை வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெட்லேண்ட்ஸ் வந்து அழிய விடாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கன்வென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ராம்சார் கன்வென்ஷன். ஸோ வந்து எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா February 2, 1971. இந்த டேட் வந்து முக்கியம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 19 இருக்கா, 19ஓட 2 ஆட் பண்ணிங்கன்னா 21ன்னு வரும் கரெக்டாக. ஸோ அந்த 21ல் இந்த 1 வந்து 71 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயரு. ஸோ அந்த 2 வந்து February 2 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1971 February 2 அப்போ தான் இந்த ராம்சார்ன்ற கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணாங்க. எதுக்காக அந்த ராம்சார் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராம்சார்ன்றது ஈரானில் இருக்க ஒரு பிளேஸ் பேர். ஸோ அங்கே வச்சு சைன் பண்ணதுனால அதுக்கு வந்து ராம்சார் கன்வென்ஷன் பேர் வச்சுட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெட்லேண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. தமிழில் அதோட நேம் வந்து சதுப்பு நிலங்கள். ஸோ இது வந்து February 2, 1971 சைன் பண்ணதுனால February 2வே வேர்ல்டு வெட்லேண்ட் டேவோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 2 கொஷின் ஆன்சர் வந்துருச்சு. இம்பார்ட்டன்ட் டேஸில் February 2 வேர்ல்டு வெட்லேண்ட் டே ப்ளஸ் February 2, 1971 தான் ராம்சார் கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணாங்க. ஓகே, சைன் வந்து 1971 பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்போ வந்து என்ஃபோர்ஸ் ஆச்சு, அதை வந்து எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா 1975. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 1971 வந்து இந்த மாதிரி ராம்சார் கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணுறாங்க. 1975லேருந்து அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்தியா வந்து அதில் எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1982, அதாவது 11 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ 1971 வந்து சைன் பண்ணுறாங்க. 1982 வந்து இந்தியா வந்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு டுடே டேட்டில் வந்து 91 வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பிளேசஸ் வந்து இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து 91 இடங்களில் வந்து இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் எந்த பிளேஸ் வந்து இந்த ராம்சார் கன்வென்ஷன் பிளேஸாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிலிக்கா லேக் அப்படின்னு சொல்லி ஒடிஷாவில் இருக்குது. அந்த லேக்கையும் கியோலேடியோ அப்படின்ற ஒரு நேஷ்னல் பார்க் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அதையுமே வந்து இந்த ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு ராம்சார் கன்வென்ஷன் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ சிலிக்கா லேக் ஒடிஷா, கியோலாடியோ நேஷ்னல் பார்க் ஃப்ரம் ராஜஸ்தான். இதில் வந்து நம்ம பார்க்கும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, லேக்கும் எங்கே இருக்குன்னு படித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்த பாயிண்ட். தென் வந்து இதோட 50th ராம்சார் கன்வென்ஷன் எங்கே வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹால், ஜிம்பாவே. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உதய்பூர் வந்து என்ன அவார்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் வெட்லேண்ட் சிட்டி அக்ரெடேஷன். அப்படின்றது எதுக்குன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து இப்போ வெட்லேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், அதாவது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளேஸ் வந்து அதை வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு அக்ரிடேஷன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வந்து யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர். ஸோ உதய்பூர் தான் வந்து அந்த அவார்டு வந்து இது பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த சிட்டி வந்து அதில் இருக்க வெட்லேண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ உதய்பூரை வந்து நம்ம சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். அதே மாதிரி இப்போ இந்தியாவில்னு சொல்கிறப்ப நீங்கள் உதய்பூர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வேர்ல்டுன்னு பார்க்குறப்ப ஃபின்லாண்டை தான் வந்து லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லேக்ஸ் வச்சு 2 இருக்குது. ஸோ சிட்டி ஆஃப் லேக்ஸ் இந்தியாவில்னு பார்த்துட்டிங்கன்னா உதய்பூர், வேர்ல்டு வைடில் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபின்லாண்ட். ஸோ இதுதான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் பற்றிய ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டு. ஸோ அங்கங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு இருக்குது. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.